மகரம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறந்தாச்சு. 2025ஆம் ஆண்டின் ஆவணி மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளால் என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும், அதற்குண்டான பலன்கள் என்ன, என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மையை பெற முடியும், என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்து முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி சனி பகவானால் ஆளக்கூடியது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான். மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே விடாமுயற்சியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. பொறுமை மற்றும் ஒழுக்கம் நிறைந்த நபர்களாக மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே கடின உழைப்பாளிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். அதே போல் லட்சியவாதிகளாக மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலான நபர்கள் இருப்பீங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதை இப்போ தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணுவீங்க. நீங்கள் சரின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேலும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய மாதமாக பார்க்கப்படுது. ஆடி மாதம் அம்மனுக்குரியதாகவும் ஆவணி சிவபெருமானுக்குரியதாகவும் பார்க்கப்படும். இந்த மாதம் சிவபெருமான் வழிபாட்டை மகர ராசி என்பவர்கள் சனிக்கிழமையில் செய்து வந்தால் எல்லா விதத்திலையுமே நன்மைகளையும் உயர்வையும் அடைய முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட ஆள் மனதில் கூட ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும், நன்மை உண்டாகும். உங்களோட கனவு பிரார்த்தனை நிறைவேறும். உங்களுக்காக நாங்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடைவோம். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்க முடியும். அதே போல் ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட மாலை, மோதிரம், பிரேஸ்லெட் இது எல்லாமே குறைந்த விலை நிறைந்த தரத்தோடு இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த பொருளை எளிய முறையில் வாங்கிக்கலாம். மகர ராசி அன்பர்கள் இது அணியும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து நீங்கள் பாதுகாக்க முடியும். எந்த ஒரு கண்ட்ரஸ்டியுமே ஏற்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்க கருங்காலி உறுதுணையாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் விடாமுயற்சியோடு குறிக்கோளை ஒரு விஷயத்தை செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒழுக்கம் நிறைந்தவங்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பீங்க. பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் உண்மை பேசக்கூடியவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செஞ்சு நன்மை கிடைக்கணும் அப்படின்றதுல கவனமாக இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆவணி மாதம் தமிழ் மாதத்தில் 5வது மாதமாக வருது. இந்த மாதம் சுப காரியங்களுக்கும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான ஒரு மாதமாக பார்க்கப்படுது. ஆவணி மூல நட்சத்திரத்தில் சிவபெருமான் அவருடைய திருவடியாள்களை நிகழ்த்தியதை ஐதீகமே சொல்லுது. அதனால தான் பாருங்கள், இந்த மாதம் சிவபெருமானை வழிபட்டால் ரொம்பவுமே விசேஷமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆவணி மாதம் சிவபெருமானுக்குரிய மாதம். ஆவணி மூலம் நட்சத்திரத்தில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, புது விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அன்றைய தினம் செஞ்சால் நன்மையை பெற முடியும், சிறப்பான ஒரு யோகத்தை பெற முடியும். ஆவணி மாதம் வீட்டில் பூஜை புனஸ்காரம் செய்யலாம், அனைத்து வித சுப காரியங்களும் செய்யலாம். என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னா, திருமணம் தவிர மற்ற சுப காரியங்களை தவிர்த்தால் நல்லது. வெளியூர் பயணங்களையுமே தவிர்க்கணும். ஏன்னா இந்த ஆவணி மாதத்தில் தொலைதூர பயணம் செய்வது மகர ராசி அன்பர்களுக்கு உகந்ததாக இல்லை. மேலும் இந்த கிரகநிலைகள் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி பிறந்தாச்சு. இந்த வருடம் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இப்போ இருக்கிறாரு. இது விசேஷமான ஒரு அமைப்பு. குரு மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கிரனும் புதனும் இயக்கத்தில் இருக்காங்க. அதே போல் கன்னியில் செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான நிலை. புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. கும்பத்தில் இருக்கும் ராகு குரு பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உருவாகும். அந்த வகையில் இந்த கிரக அமைப்பு ஆவணி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களை பார்த்தா இந்த கிரக நிலையை டாப்லஸ் யோகமாக இருக்குது. எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும்.
சொல்லப்போனால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும். 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஆட்சியாகத்தான் இருக்கிறாரு. ஸ்தான லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு ஆவணி மாதத்திற்கு உரிய ஒரு ஆட்சி பலத்தோடு சூரியன் இருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த ஒரு சோதனையும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படாது. 8இல் சூரியன் 6இல் குரு இருக்கக்கூடிய ஒரு பலமான அமைப்பு. நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பின்னடைவில் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு. பங்கு சந்தை, ஆன்லைனில் பல ஆயிரக்கணக்கான பணங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு கூட இந்த மாதம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யவே கூடாது. அது பல பின்னடைவை கொடுத்துரும். நீங்கள் போடுற பணம் திரும்பி வராது. இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மேலும் சூதாட்டத்தை நிறுத்துறது உங்களுக்கு சேமிப்பாக மாறும். இது மாதிரியான மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடத்தில் இருந்து சனி செவ்வாய் உங்களை நல்ல ஒரு நிலையில் பார்க்கறதுனாலையும் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ஒரு நிலையில் 11ஆம் அதிபதியாக செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அதி அற்புதமான ஒரு காலகட்டம். பணம் காசு போன்றவற்றில் தடைகள் இருந்தால் நிலைமைகள் அனைத்தும் ஒரு இந்த தடை எல்லாமே உங்களுக்கு நீங்கும். இனி படிப்படியாக முன்னேற்றம் வரும். பண வரவு சிறப்பாக ஏற்படும் ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 7வது சனி முடிஞ்ச நிலையில் நல்வரவு உண்டாகும் ஆரம்ப மாதம் தான் இந்த ஆவணி மாதம். சிலருக்கெல்லாம் அதிகமான பயணம் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொடர்பான விஷயத்தில் கடந்த காலத்தில் இருந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். மாதத்தில் பெரும்பகுதியான நாட்களில் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால புத்துணர்ச்சியாக பிறக்கும் ஒரு காலகட்டம் இந்த மாதம். 7வது சனி முடிவது, 3ஆம் இடத்தில் சனி இருப்பது, ராசியை சுக்கிரன் பார்ப்பது, இது எல்லாமே கடந்த காலங்களில் பெண் வழி உறவுகளால் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அப்படி மன அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த உறவுகளால் இதுவரை இருந்து வந்த சோதனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை இந்த மாதத்துலேருந்து ஏற்படும். திருமணமாகாதவங்களுக்கு, திருமணமாகி தோல்வி அடைஞ்சவங்களுக்குலாம் இந்த ஆவணி மாதம் திருமணத்திற்கான நாட்களை முடிவு செய்வதற்கான யோகம் உண்டாகும். ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவியாகும் யோகம் உங்களுக்கு இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறும் சுப மாதமாக இந்த ஆவணி மாதம் உண்டாகும். அதே போல் பணவரவு திருப்தியாக இருக்கும். அடிப்படை தேவைகள் எளிதாக பூர்த்தியாகும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருந்தாலுமே திடீர் செலவுகள் வரலாம். கடன்கள் குறையும். நல்ல வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை பொருளாதாரம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரகநிலைகளை பார்த்தா எல்லாமே சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு சீரான வளர்ச்சியும் இருக்கும். சில விஷயத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் சில விஷயத்தில் தாமதம் வரலாம். பண வரவு திருப்தியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய செலவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருந்தாலுமே திடீர் செலவு ஏற்படும். கடன்கள் குறையும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆவணி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவாக சாதகமாக தான் இருக்குது. உங்கள் முயற்சிகள் கைகூடும். வருமானம் அதிகரிக்கும். கடன்கள் குறைந்து இருக்கும். வளர்ச்சி சீராக இருக்கும். கடந்த சில வருடங்களாக இந்த ஒப்பிட்டு பார்த்தா இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். கடந்த கொஞ்சம் காலம்னு சொல்லாமல் கொஞ்சம் வருடமே சொல்லலாம். நிறைய கஷ்டம் துன்பம் துயரம் தாங்கி வந்த உங்களுக்கு எப்படா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறோம் அப்படின்னு தவிச்சிருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பான அம்சத்தை கொண்டு இருக்குது. இந்த ஆவணியிலேருந்து மகர ராசி அன்பர்கள் ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை பெற போகிறீங்க. வளர்ச்சி சீராக இருக்கும். சனி வக்கிர பயிற்சியில் திடீர் செலவுகள் அல்லது திடீர் எதிர்மறையான ஏதாவது ஒரு சூழலில் சிக்கிற மாதிரியான வாய்ப்பை கொடுப்பாரு. அதனால் கவனமாக இருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உறவுகள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தையால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கி குழந்தைகளுக்கு கல்வி செழிப்பு உண்டாகும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மீண்டும் சேமிக்க தூங்கும் அளவு வருமானம் வந்து சேரும். பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. சொத்து வாங்கும் யோகம் இருக்குது. குடும்பத்தில் பொருளாதார நிலை மற்றும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான கிரக நிலைகள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ரொம்பவுமே அனுகூலமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா உடல் உஷ்ணம் மற்றும் தொட்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். செலவு செய்கிற விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். மகர ராசி அன்பர்கள் சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.